எப்போ பேரண்ட்ஸ் எல்லாரும் தன்னோட சில்ட்ரன்ஸை விட்டுட்டு ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போதான் இந்த மாண்டசரி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? Yes, Dr. Montessori didn't plan to start her own school. It was built out of a necessity. டாக்டர் மான்சரி வாழ்ந்த பீரியட் ஆஃப் டைம்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால நிறைய பேரண்ட்ஸ் தன்னோட சில்ட்ரன்ஸை விட்டுட்டு ஃபேக்டரிஸ்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த டைம்ல டாக்டர் மான்சரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸோட அச்சீவ் பண்ண சக்ஸஸை பார்த்துட்டு அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எங்களோட சில்ட்ரன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்றாங்க. ஸோ அதனால இந்த இயர் 1907ல த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன் கேசா டி பாம்பினோ இட்டாலியில இருக்க ரோம்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அங்க ஒரு கேதரிங் நடக்குது. அந்த கேதரிங்ல அவங்க ஒன்று சொல்றாங்க, I had a strange feeling, so whatever that was happening today is going to spoke of by the whole world அப்படின்னு அன்னைக்கு அவங்க சொல்றாங்க. எஸ், இட்ஸ் 100% ட்ரூ. இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம அந்த இன்சிடென்ட் பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ தட் ஃபீலிங் வாஸ் த பிகினிங் ஆஃப் த ரெவல்யூஷன் இன் எஜுகேஷன்.